வணக்கம். இது சும்மா ரொட்டி தானே என்று சொல்லி கடந்து போயிடாதீங்க. இது ஒரு ஸ்பெஷலான ரொட்டி. அதை விட முக்கியம், நான் இந்த ரொட்டியை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஜாம் செய்திருக்கிறேன். அருமையான ஜாம், எல்லாருமே சாப்பிடலாம். இனிப்புன்னு சொல்லி யாரும் ஒதுக்க தேவையில்லை. வாங்க இந்த ரொட்டியையும் சுட்டு நாங்கள் இந்த ஜாமையும் செய்வோம். ரொட்டி சுடுறதுக்கு நான் 300 கிராம் கோதுமை மா எடுத்திருக்கிறேன். பச்சை கோதுமை மா தான் எடுத்திருக்கிறேன். இதில் நாங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுவோம். நான் ஒரு பாதி தேங்காயை திருவி நல்லா வெயிலில் காய வச்சிருக்கிறேன். அந்த தேங்காயும் இந்த மாவோடு சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டு இது ஓரமாக வச்சுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த மாவை எண்ணத்தில் குழைக்க போகிறோம்ன்றது தான் ஸ்பெஷல். வாங்க நாங்கள் எண்ணத்தில் குழைக்கிறதுன்னு பார்ப்போம். இதில் நான் பனங்காய் பானி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல திக்கான பானி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தான் நாங்கள் மாவை குழைக்க போகிறோம். நான் இதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி விட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தயவுசெய்து வீடியோவை முழுசாக பாருங்கள். இனி நாங்கள் காய்ச்சி வச்சுருக்கிற பனங்காய் பானியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரொட்டி பதத்தில் இந்த மாவை குழைச்சி கொள்ளுவோம். பொதுவாக நாங்கள் பனம்பழ சீசன் வந்தால் ஒரு தரம் அல்லது 2 தரம் பனங்காய் பணியாரம் சுடுவோம். அதோடு சரி, ஏனெண்டா எண்ணெய் செலவு அதிகமாகும்ன்றபடியாக நாங்கள் ஒரு 2 தரம் சுடுறதோட விட்டுருவோம். ஆனால் ஊரெல்லாம் இருக்கிற மரங்கள்லேருந்து பனம்பழங்கள் விழுந்து வீணாக போகிறத நாங்கள் காணலாம். அதால் நான் யோசித்தேன், செலவில்லாமல் இந்த பனங்காய் மூலம் நாங்கள் என்னென்ன சாப்பாடுகளை செய்து சாப்பிடலாம்னு யோசித்த நேரம் வந்த ஐடியா தான் இது. நாங்கள் இப்போ எங்களோட அகப்பையை எடுத்துட்டு கையில் எண்ணெய் கொஞ்சம் பூசிக்கொண்டு இந்த மாவை நல்லா குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த ரொட்டியானது குறிப்பாக மாலை நேரங்களில் சாப்பிடக்கூடிய மிகுந்த ஆரோக்கியமான ஒரு சிற்றுண்டி. பிள்ளைகளுக்கும் நல்லது, பெரியாக்களுக்கும் நல்லது. பானியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல இறுக்கமான மாவுருண்டையாக நாங்கள் இதை குழைச்சி கொள்ள வேணும். கையில் ஒட்டினால் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கொள்ளலாம். மா குழைச்சி முடிச்சது. இதை நாங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக்கி கொள்ளுவோம். 300 கிராம் மாவில் எனக்கு 12 சின்ன சின்ன உருண்டைகள் வந்திருக்கு. இந்த மாவை நாங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு எங்களோட ஜாமை செய்து கொள்ளுவோம். அதுதான் இந்த ரொட்டியின் ஸ்பெஷல். நான் இதில் நல்ல அடிகனமான பாத்திரம் ஒன்றை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் நாங்கள் பனங்களி கொஞ்சம் சேர்த்து கொள்ளுவோம். இது நல்லா காய்ச்சின களி. இதில் தான் நாங்கள் மாவும் குழைச்சினாங்க. நாங்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு ஆரோக்கியமான சாப்பாட்டை எங்களால் வேண்டி கொடுக்க முடியாது. பனங்களி கொஞ்சம் கொஞ்சமாக சூடேறி கொண்டு வருகுது. இந்த நேரம் நான் இதில் பனங்கட்டி சேர்த்துக்கொள்கிறேன். இது நல்ல பனங்கட்டி. ஒரு கட்டியை முழுசாக நான் அப்படியே சேர்க்கிறேன். துண்டு துண்டாக போட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த சூட்டில் பனங்கட்டி கரைஞ்சிரும். பனம்பழத்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் அடுக்கி கொண்டே போகலாம். அதெல்லாம் சொன்னால் வீடியோ பெருசாகும். இந்த பனங்கட்டியும் பனங்களையும் சேர்ந்தால் உடம்புக்கு எவ்வளவு ஆரோக்கியம்னு நினச்சி பாருங்கள். எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களால் இப்போ ஆரோக்கியமான சாப்பாடை கொடுக்க முடியுதா? இல்லை தானே காசு கொடுத்து எதையோ வாங்கி கொடுக்குறோம். ஆனால் எங்களோட பக்கத்துலேயே இருக்கிற எங்களோட பனைமரத்தை நாங்கள் மறக்கலாமோ? இப்படி அதில் விதவிதமான சாப்பாடுகள் செய்யலாம். நான் இனி அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய சாப்பாடுகள் செய்து காட்டுவேன். இப்படியே நாங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு பனங்களியையும் பனங்கட்டியையும் சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த ரொட்டியை ரோட்டோர கடைகளில் ஒரு சின்ன பிஸ்னஸாக கூட இந்த சீசன் காலங்களில் செய்யலாம். ரோட்டால் போகிற வாராக்கள் எல்லாம் வேண்டி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். எங்களோட பனங்களி நல்ல திக்காக இருக்குது. அதால் நான் ஒரு கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டுக்கொள்கிறேன். இதில் இளஞ்சூடான தண்ணி தான் விடுறேன். நான் இதில் இன்னும் கொஞ்சம் பனங்களி விட்டுக்கொள்கிறேன். பனங்களி எவ்வளோ வேணும் விட்டுக்கொள்ளலாம், உடம்புக்கு நல்லது தானே.
இதை நாங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டு எடுத்துடுவோம். சின்ன சின்ன பனங்கட்டிகள் இருந்தாலும் அது நல்லா அப்படியே கடிபடையக்குள்ள இன்னும் நல்லா இருக்கும். பனங்கட்டி இல்லையண்டா நாங்கள் சர்க்கரை போடலாம், அல்லது சீனி கொஞ்சம் கேரமல் செய்துட்டும் போட்டுக்கொள்ளலாம். எங்களோட ஜாம் தயாராகிட்டுது, ஆறட்டும். இனி நாங்கள் எங்களோட ரொட்டி மாவை எடுத்து சின்ன சின்ன வட்டங்களாக தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். ஆக மெல்லிசா இல்லாமல் ஒரு அளவான தடிப்பத்துக்கு தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து கிளிநொச்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இதுபோல் எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கொண்டு எங்களோட ரொட்டியை சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். கல்லில் எண்ணெய் பூசிட்டு எங்களோட குட்டி குட்டி ரொட்டிகளை நாங்கள் சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். பனம்பழ சீசனில் பனம்பழத்தை வீணாக்காமல் இப்படி சுலபமாக செய்யக்கூடிய சாப்பாடுகளை செய்து நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். நாங்கள் ரொட்டியை திருப்பி போட்டதுக்கு பிறகு இப்படி ஒரு சுத்தமான போத்திலால் ஓரங்களை அமர்த்தி விட்டோம்னு சொன்னால் எல்லாமே சமனாக சூடுபட்டு வரும். எங்களோட ரொட்டியெல்லாம் சூடுபட்டுட்டுது. இதுபோல் மிச்சம் இருக்கிற ரொட்டிகளையும் நாங்கள் சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். இந்த வாசம் ரொட்டி என்னாலே தனி வாசம் வரும். அதுவும் நாங்கள் பனம்பழத்தில் ரொட்டி சுட்டுருக்குறோம். நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நாங்கள் இதில் சீனி எதுவும் கலக்கல, அதால் எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் ஒரு முறையாவது இந்த ரொட்டியை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். எங்களோட சுவையான ரொட்டி தயாராகிட்டுது. இந்த ரொட்டியை செய்கிறதுக்கு எனக்கு 345 ரூபா செலவாகி இருக்குது. எரிபொருளோடு சேர்த்து ஒரு ரொட்டிக்கு 28 ரூபா முடிஞ்சிருக்கு. இந்த ஜாமுக்கான செலவும் இதில் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நாங்கள் எங்களோட ஜாமையும் நாங்கள் இதில் விட்டுக்கொள்ளுவோம். நீங்களும் ஒரு முறை இந்த ரொட்டியை ஒருக்கா செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். எங்களோட சுவையான பனம்பழ ரொட்டி தயாராகிட்டுது. நாங்கள் ஒரு ரொட்டியை பிச்சு இந்த ஜாமில் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலேயே நல்ல சுவையாக இருக்குது. பனம்பழத்துக்கே உரிய அந்த மைல்டான கசப்பும் இருக்குது. எல்லாருமே சாப்பிடலாம். ஆரோக்கியமான ஒரு உணவு. ரொட்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.